மர்மதேசம். நேரமாச்சு, கிளம்புங்க. இன்னும் என்னங்க யோசனை? இது சாமி விஷயங்க, கிளம்புங்க. கட்டையங்க அவனால் தானே இவ்வளவு சிக்கலம். அது அறையிலேயே அடைஞ்சு கிடக்குது, வெளியில வரல. சிவகாமையோட உடுக்கு பூஜைக்கு வரணும்னு தான் பூசாரி சொல்லி விட்டுருக்காரு. புறப்படுங்க. என்ன பூஜையோ என்ன சாமியோ, எப்படியோ இருந்த குடும்பம் பொரியலி மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? நான் எவ்வளவோ உங்களுக்கு சொன்னேன், நீங்க தான் கேட்கல. இப்ப சாமியை வந்து கட்டி போடுற அளவுக்கு ஆயிடுச்சு. ராசு, என்னது பிளேட் வச்சு விளையாடிட்டு இருக்க? வெட்டிக்கு போகுது, வா. சிந்தி நீ விதைச்ச வெள்ளாம தரமா ஊடு வந்து சேரும். போ. அழுதுக்கு நான் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன், கவலைப்படாத. இருந்து இடுக்கா ஒருத்தன் 10 நாள்ல வருவான், பயப்படாத, நான் இருக்கேன். போ. ஆனமுடி, வா, பயப்படாத. வீட்டு கன்னிக்கு ஒரு நல்ல வழி காட்டத்தான் கூப்பிட்டேன். எங்க அந்த கன்னி? அடியம் அவளை, கூப்பிட்ட குரலுக்கு வந்தவளை, உன் தாலிக்கு அரசனை காட்டுறேன், ஒப்பு ஏத்துக்கிறியா? ஆகட்டும் சாமி. என் முன்னால ஒரு பெரும் கூட்டம், கூட்டத்துல இடதோறும் என்ன போல கருப்பா நெஞ்சு முழுக்க நெருப்பா இருக்கிறவன் யாரு? யாருடா? இந்தியா தேசத்தை கலைச்சிட்டு புத்தி வேதலிக்காம பக்தியோட நான் சொல்றதை கேட்டு இந்த பொண்ணு கழுத்துல தாலிய கட்டு. நான் காட்டில் வாழ்கிற கள்ளன், ஜெயிலில் இருந்து தப்பி வந்திருக்கிற கைதி, என்ன போய் இப்படி கட்டி போடுறிய சாமி?
சட்டமும் திட்டமும் நானா இருக்கும்போது நீ ஏன்டா கவலைப்படுற? கட்ட தாலிய. சாமி வேண்டாம், இது ரொம்ப அநியாயம். யாராம என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசுறவன்? சூடம் அடிச்சு சத்தியம் செஞ்சவளே, கூட வந்தவனுக்கு பாடம் பத்தலையா? அத்தா உசுர் எடுத்தும் அடங்கலியா ஆணவம்? இன்னொரு உசுரை எடுக்கணுமா? ஐயோ சாமி, அப்படி எதுவும் செஞ்சு விடாத. செல்லம்மா வளர்ந்த பொண்ணு இப்படி ஒரு கல்லடைக்கு முடிச்சு போடுறேன்னு இப்படி பேசி விட்டாரு சாமி. ஓடி பைத்தியக்காரி. இவ எம்மவ, இவ மனசு எனக்கு தெரியும். கல்லனா இருந்தாலும் கண்ணி இவன் மனசுக்குள்ள நல்லவனா நாயகனா நிக்கிறவன் இவன் தாண்டி. கொல்லாத குடும்பத்துல பிறந்த பாவத்துக்கு சொல்லாம பூட்டி வச்சு செத்துருக்கா ஒவ்வொரு நாளும். கருப்ப நான் சொல்றேன், கட்டுத்தாலிய. ஐயா, எதுக்காக இவரை பிடிக்கிறீங்க? ரிமாண்ட்ல இருக்கிற கைதி தப்பிச்சுட்டா பிடிக்காம என்ன பண்றது? வாங்க செட்டியாரே, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஏன் நான் வரக்கூடாதா? சேச்சே, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் செட்டியாரே. நீங்கள் எதுக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியாதா? அது இருக்கட்டும், நம்ம விஷயம் என்னாச்சு? மேற்கொண்டு ஏதாவது தெரிஞ்சுதா? அந்த ரீனா பொண்ணு கெட்டிக்காரியாச்சே, இன்னும் ஏதாவது கண்டுபிடிச்சாளா? இல்லை செட்டியாரே, அந்த 3வது காளிப்பானை கிடைச்சதோட சரி. 4வது காளிப்பானை இருக்கிற இடம் தனக்கு தெரியுன்றான், ஆனால் கேட்ட சொல்ல மாட்டேங்கிறான். காளிப்பானையை விடுபெறுமா? அதில் இருந்த நகைங்க என்னாச்சு? என் வயிறு என்னாச்சு? அதை இன்னும் தேடலையா? நீங்கள் போன வேகத்தை பார்த்தா சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினச்சேன். எங்கே செட்டியாரே, அதுக்குள்ளேதான் ஊருக்குள்ளே என்னென்னமோ நடந்து போச்சே. ஆனமுடையாரோட சின்ன பொண்ணு. கேள்விப்பட்டேன். பாவம், பெரியவங்க பண்ண பாவத்துக்கு அந்த பொண்ணு அனுபவிக்கும். கருப்பு அந்த சண்முகத்தை மன்னிச்சு விட்டுருக்க கூடாதான்னு நான் கூட ரொம்ப வருத்தப்பட்டேன். மன்னிச்சு விட்டுருக்கோம். கட்டுனவனே தாலி அறுத்தா கருப்பு சும்மா விட்டுருமா? அதான் போட்டு தள்ளிருச்சு. இந்த மாதிரி விஷயத்துலலாம் இவ்வளோ சீக்கிரம் வந்து தீர்ப்பு சொல்கிற கருப்பு நம்ம பொன்பான விஷயத்தில் மட்டும் ஒரு வழியும் காட்ட மாட்டாங்க. எனக்கு அந்த வருத்தம் உண்டு செட்டியாரன். ஆனால் அந்த ஆனமுடியான தேடாதேன்னு உத்தரவு போட்ட மாதிரி கருப்பு நமக்கு எதுவும் உத்தரவு போடலையே, அதுவே பெரிய விஷயம். கவலைப்படாதீங்க செட்டியாரன், அந்த நகைங்களை எப்படியும் தேடி கண்டுபிடிச்சி எடுக்காம விட மாட்டேன். நான் வரேன். என்ன செட்டியாரே, அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க? வீட்டுக்கு வாங்க, சாப்பிட்டு போவோம். இல்லை பிரம்மா, நான் இங்கே வேட்டைக்கார மங்கலத்துக்கு ஒரு கான்ட்ராக்ட் விஷயமா போக வேண்டியிருக்கு. அப்படியே வழியில் ஒன்று பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நான் வரேன்.
என்னம்மா சாப்பிடாம அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு போதும் ஆண்டி, மனசே சரியில்லை. லக்ஷ்மி பொண்ணை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த ஆன முடியாரு பேச தெரியாம பேசிவிட்டாரு, அது தற்கொலை பண்ணிக்க போயிடுச்சு. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? இல்ல அங்கிள், சண்முகத்தை பத்தி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவங்க காதலை நான் என்கரேஜ் பண்ணிருக்க மாட்டேன். நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நீ நல்லதுதான் செய்ய நினைச்ச, அது இப்படி வந்து முடியும்னு யாருக்கு தெரியும்? ஏன் ஆண்டி, லக்ஷ்மிக்கு இன்னொரு கல்யாணம் செஞ்சு வச்சா என்ன? கேட்கறதுக்கு நல்லதாம்மா இருக்கு, ஆனா எவன் கட்டிக்க வருவான்? ஒருவேளை அந்த பொண்ணு அழக பார்த்து ஆசைப்பட்டு ஒருத்தன் ஏத்துக்க வந்தாலும் அவன் வயித்துல வளருதே, அதையும் எப்படிம்மா ஏத்துப்பான்? நம்ம நாட்டுல ஆம்பளைங்களுக்கு இன்னும் அந்த அளவுக்கு மனப்போக்கம் வரலம்மா. அப்படின்னா லக்ஷ்மிக்கு ஃபியூச்சரே இல்லையா ஆண்டி? தெரியலம்மா, ஆத்தாப்ப இருக்கிற வரைக்கும் வச்சு காப்பாத்துவாங்க. அதுக்கப்புறம் தலையெழுத்து எப்படி போகுமோ யாருக்கு தெரியும்? ஏன் ஆன முடியாருக்கு தான் சொத்து இருக்குதுல்ல, பங்கு கொடுக்க மாட்டாரோ? அந்த சொத்துக்கள்லாம் தான் தாய் பத்திரம் எதுவுமே இல்லையே, எல்லாத்தையும் தான் எங்க ஆத்தா எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டு போயிட்டாலே. யார் அதை ஏமாத்தி எப்படிலாம் சேர்த்தாலோ பின்னாடி என்னெல்லாம் வில்லங்க வருமோ தெரியல. ஆக மொத்தத்தில் அந்த பொன்பான நகைங்கள்லாம் கிடைச்சாதான் ஆனமுடையான் குடும்பத்துக்கும் விடிவு காலம் போல இருக்கு. அம்மா ரீனா, சீக்கிரம் தேடி கண்டுபிடிக்கணுமா? இந்தாங்க ஆண்டி. என்னம்மா அது? அத வாராசு, ரீனாவை பார்க்க வந்தியா? இல்லை, நான் மாமாவை பார்த்து லக்ஷ்மியை காப்பாற்றினதுக்காக நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். என்னப்பா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? அந்த அளவுக்கு குழந்துட்டியா? நான் வரேன். நில்லு ராஜேந்திரன், சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். ஆண்டி, லக்ஷ்மி பேர்ல வாதியார் விட்டுட்டு போன உயில், அதாவது உங்க ஃப்ரெண்ட் ராசாத்தியோட அண்ணன் காசி விட்டுட்டு போன உயில். என்னம்மா சொல்ற? ஆமா ஆண்டி, வாத்தியார் தான் காசி. இவ்வளவு நாள் வாத்தியார வேஷம் போட்டு நம்மளெல்லாம் ஏமாத்திருக்காரு. ஏமா எதுக்கு நம்மள ஒரு வேஷம் போட்டு ஏமாத்தணும்? பொன்பான நகைங்களுக்காக தான். இப்ப எங்கம்மா அவரு? போயிட்டாரு அங்கிள், திரும்ப சிலோனுக்கே போயிட்டாரு. அங்கிள், நேத்து காஸ்தோ பங்களால கதவு திறந்து என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தீங்களே, அப்ப யார் என்ன உள்ள வச்சு பூட்டினதுன்னு கேட்டதுக்கு ஆவின்னு சொன்னனே, அந்த ஆவி வேற யாரும் இல்ல, வாத்தியார் தான். அவர் தான் இத்தனை நாள் காஸ்தோ பங்களால ஆவி நாடகம் நடத்திட்டு இருந்தாரு. ஆண்டி, உங்க அம்மாவுடைய ஆவின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களே, அது உங்க அம்மா இல்ல, ராசாத்தியோடைய அம்மா. இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அவங்களையும் கூட்டிக்கிட்டு வாத்தியார் சிலோனுக்கே போயிட்டாரு. இனிமேல் காஸ்தோ பங்களால ஆவிலாம் வராது. அப்படின்னா என்னம்மா சொல்ற நீ? அந்த வாத்தியா எல்லா நகையிலையும் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்கறியா? இல்ல அங்கிள், அப்படி எடுத்துட்டு போறவரா இருந்தா எல்லா உண்மையும் என்கிட்ட ஒத்துக்கிட்டு லக்ஷ்மி பேர்ல இப்படி ஒரு உயிலை எழுதி வச்சு அவகிட்ட சேர்த்துன்னு கொடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல. இந்த உயில்ல கூட ஒருவேளை அந்த பொன்பான நகைங்க கிடைச்சா அதுல அவருக்கு சேர வேண்டிய பங்கும் லக்ஷ்மிக்கே சேரும்னு எழுதி வச்சிருக்காரு பாருங்க. அந்த பத்திரங்களும் நகைங்களும் எங்க இருக்குன்னு தெரியாம இந்த உயில் இருந்து என்னம்மா பிரயோஜனம்? வெறும் வெத்து காகிதம்மா. இல்ல ஆண்டி, அந்த நகைங்க வேணா எங்க இருக்குன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா பத்திரங்கள் எங்க இருக்குன்னு தோராயமா கண்டுபிடிச்சோமே. பத்திரம் பத்திரம் வைரவனிடம் பத்திரம், அந்த விடுகதையில வைரவன்னா உலகன்னு ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொன்னீங்களே, அப்படி பார்த்தா அந்த பத்திரங்கள்லாம் ஏதோ ஒரு உலகைக்குள்ள பத்திரமா இருக்குன்னு அர்த்தம் வருதுல்ல. அதே மாதிரி அந்த நோட் புக்ல இருக்கிற இன்னொரு விடுகதைக்கும் விடை கண்டுபிடிச்சா நகைங்கெல்லாம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருது. எதுமா உண்மைக்கு பிரதானம் அதுவா? அந்த விடுகதைக்கு தான் நீ விட கண்டுபிடிச்சிட்டியே ஊமைன்னு. அந்த ஊமைய கிளவி நகைகளை கம்மா வரையிலும் கொண்டு போறதுக்கு உதவி செஞ்சாங்கிறது மட்டும் தெரிஞ்சது, வேற எதுவும் தெரியலையே. ரீனா, அந்த உண்மைக்கு பிரதான விடுகதைக்கு இன்னொரு விடையும் இருக்கும் போல இருக்கு. இன்னொரு விடையா? ராத்திரியெல்லாம் யோசிச்சுட்டே படுத்துட்டு இருந்தேனா, அப்ப தோணுச்சு. என்ன விட
சொல்லு ராஜேந்திரன். உண்மைன்னா சதையாலான உடம்புன்னு நீ ஒரு முறை சொன்ன. சொன்னேன். உண்மைக்கு பிரதானம்னா உடம்புக்கு பிரதானம் தலை தானே? சரி, தலை. மைதுனத்தின் விதானம்னா? மைதுனம்னா சொல்லு, என்ன? மைதுனத்தின் விதானம்னா அணைச்சிக்கிறதுன்னு சொல்லலாமா? சொல்லலாம். அப்படின்னா தலையணை அப்படின்னு வருது. தலையணையா? என்ன சொல்ற? உங்க பாட்டி எல்லா நகைகளையும் தலையணைக்குள்ள வச்சிருந்தாங்கன்னு சொல்றியா? இல்ல ரீனா, நிதானமா யோசிக்க விடியோ 2. தலையணைங்கிறத ஒரு விடையா வச்சுட்டு நாம கண்டுபிடிச்சோமே ஊமைங்கிறத இன்னொரு விடையா வச்சா ஊமை தலையணைன்னு வருது. ஊமை தலையணை அப்படின்னா? அதாம்மா, கம்மாக்கரையில் சுமதாங்கி இல்லை, அதுக்கு கீழே ஊமையை தலைக்கு எப்பவுமே ஒரு கல்லை வச்சு படுத்திருப்பான். அதைத்தான் ஊருக்குள்ள ஊமை தலையணின்னு சொல்லுவாங்க. ஏய் ராசு, you're a genius யா. கரெக்ட் அங்கிள். எல்லா நகையும் அந்த கல்லுக்கீழ தான் இருக்கணும். பாட்டி ரொம்ப கிளவரா ஆபரேட் பண்ணிருக்காங்க. கம்மாயை கடக்குற மாதிரி அசோகன் அமிச்சிட்டு திரும்பி வந்து எல்லா நகையும் அந்த கல்லுக்கீழ புதைச்சு வச்சிருக்காங்க. வர வழியில 4 காலி பண்ணி மூளை கொண்டு போட்டிருக்காங்க. வாங்க அங்கிள், ஒண்ணு போய் பார்க்கலாம். என்னம்மா, என்னாச்சு? ஒன்னும் இல்லை அங்கிள், கால் தடுக்கிடுச்சு. அவனை ராசன் கூப்பிட்டேன்ல, அதான் தடுக்கி விட்டுட்டான். ஒவ்வொரு தடவை அவனை ராசன் கூப்பிட போதும் தள்ளி விட்டுட்டு இருக்கான். இல்ல ராஜேந்திரன், போலாம் அங்கிள். இந்த கடப்பாரி எங்க வச்சு? திரும்பவும் இன்னொரு காலி பணம் கிடைக்க போகுது. அங்கிள், அங்க பாருங்க. என்னம்மா அது? சுமதாங்கி கல்லு சாஞ்சு கிடக்கு, ஊமி அந்த தலையனை புரட்டி கிடக்குது. ரீனா, இது அந்த பொன்பான மூடிங்கள ஒண்ணு. நகைங்க இங்கதான் இருந்திருக்கணும். அங்கிள், நம்மள யாரும் முந்திக்கிட்டு இருக்காங்க. யாரு? யாரு? அதான் யாருன்னு கேட்டேன். தெரியல, நாமளே இங்க இருக்கோம்னு இப்பதான் கண்டுபிடிச்சோம். நமக்கு முன்னாடி யாரோ வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. யாரோ இல்ல, அந்த வாத்தியம் தான். நான் அப்பவே சொன்னேன். இல்ல அங்கிள், வாத்தியாரா இருக்காது. அவர் எப்போ போயிட்டாரு. நேத்து கூட நான் இந்த பக்கம் வந்தேன். என்ன யாரு? அவனாத்தான் இருக்கணும், அவனாத்தான் இருக்கணும். எங்க? ஏய் ஊமையா, ஊமை, ஏய் ஊமை, எங்கடா இருக்க? ஊமை, ஏய் வெளியில வாடா. ஏய் ஊமையா, ஏய் ஊமையா, ஏய் ஏய் ஊமை, எங்கடா இருக்க நீ? ஊமையா. ரீனா, இது என் அத்தாவோட மூக்குத்தி. வீட்டில் ஏதாவது விசேஷம்னா பாட்டி போட்டுக்க கொடுப்பான், அப்புறம் பிடிக்க வச்சிடும். எங்க போனான்? அவன் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். அந்த குகையில தான் இருப்பான். மாமா,
இது அத்தையோட மூக்குத்தி. அத்தை கிட்ட கொடுத்துருங்க.